உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை பெறாமல் ஓயமாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 4,25,000 பேர் பயனடைந்துள்ளனர். தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சாதி மதம் என நம்மை பிரிக்க நினைக்கும் ஸ்டாக் ஒன்று இருப்பதாக கூறினார். பெண்கள் இன்னும் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என காலாவதியான அந்த ஸ்டாக் பேசிக்கொண்டு தெரிவதாகவும் முதலமைச்சர் கூறினார். புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் கல்லூரியில் சேருவது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த திட்டத்தின் நோக்கம் நிறைவேறி உள்ளதாக கூறினார். பணமில்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீர்வேன். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி என தெரிவித்த முதலமைச்சர், ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்றார். இதனால் பாலின சமத்துவம் ஏற்படும் என்றும் அவர் பேசினார். இந்த ஒரு திட்டத்தால இத்தனை பயன்கள் கிடைக்குது. கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் கூட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தை அனைவரும் பாராட்டி பேசியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். புதுமை பெண் திட்டம் இருப்பதால் தான் பெற்றோர் தயக்கமின்றி தங்களை கல்லூரியில் சேர்த்ததாக மாணவிகள் நெகிழ்ச்சியாக தெரிவித்தனர். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்பெஷல் கோர்சஸ் நிறைய போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல கேட்டதுக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு, இப்போதைக்கு எதுவும் வேணாம், 3rd இயர் முடிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நான் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே காசு வாங்குறதுனால அந்த காசை வச்சு டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல லோயர் அண்ட் ஹையர் முடிச்சிருக்கேன். இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ்ல டேலி படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் பைத்தான் படிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட தனிப்பட்ட செலவு எல்லாத்துக்குமே இந்த காசு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போதே புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாட்ட போயிட்டு சொல்றேன், அம்மா கவலைப்படாதீங்க, நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இது மூலமா நான் காலேஜ் படிச்சுக்கிறேன், என்னுடைய காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், என் படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதுலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என் அம்மா தைரியமா கொண்டு போய் என்னை காலேஜ்ல சேர்த்தாங்க. இந்த திட்டத்து மூலியமா எனக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ரெக்கார்ட் புக்ஸ், ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ், அது போக டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லானது இந்த திட்டம் தான். பிரிஞ்சு போன என்னோட கல்வியை, அதாவது நான் தடைப்பட்ட அந்த கல்வியை எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பெண் திட்டம் தான்.